நம்மளுடைய ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு, நம்முடைய படிப்புக்கு, நம்முடைய நல்ல அறிவுக்கு இது தேவை. தாங்க தெளிவட்டில் இருக்காங்கன்னு தெரியும். எப்பவுமே பேச்சில் கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் யாரையாவது கோடாறு சொல்லிக்கிட்டு அவங்கள இறக்கி பேசுறது கண்ணுகளா, அது வேண்டாம் கண்ணுகளா. குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை கேட்டுட்டு இருக்க அபரிமிதமான அறிவுள்ள செல்லங்கள். இதை சொன்னதுக்கு எங்கள் மீட்டிங்கில் வந்து பிள்ளைங்க அவ்வளோ எனக்கு கேள்வி பண்ணாங்க கண்ணுங்களா. என்ன அது மட்டுமல்ல, என் உயிரில் கலந்து எனது ரேக்கிய குழந்தைகள், அவங்க எல்லாரும் எல்லா வளமும் பெறணும், பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா, நம்ம சக்கராக்களை பற்றி. நம்ம பார்க்குற உடம்பு கண்ணுங்களா, ஸ்தூல உடம்பு, கை கால் எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? இதெல்லாம் ஏற்கிறதுக்கு ஒன்று இருக்குது. அது சூட்சும உடம்புன்னு இந்த மாதிரியே நீங்கள் ஒரு அளவுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்தவங்களை பார்த்தாலே தெரியும், அவங்க ஆறா நல்லா இருக்குதுன்னு. அது பேர் தான் ஆறான்னு சொல்கிறது. 100 தரம் அது இல்லை, 1000 தரம் கூட பேசிட்டு அவங்களுக்கு ஆறா பற்றிலாம். அப்போ இந்த சூட்சும உடம்பை நமக்கு ஏற்கிறதுக்கு எதாவது வேணும்ல இல்லையா? நம்ம வந்து சாப்பிட்றோம், இதுக்கு சாப்பிட்றோம், நல்லாவே சாப்பிட்ருவோம். ஸ்தூல உடம்புக்கு, சூட்சும உடம்புக்கு என்ன பண்ணுவோம்? அதுக்கு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பிராணாயாமா, அதுக்கப்புறம் உங்களுடைய இதுலேருந்து கிடைக்க மந்திரங்கள்லேருந்து கிடைக்க பவர், இதெல்லாம் சூட்சும உடம்புக்கு போகும். முதல்ல சூட்சும உடம்புக்கு தான் போகும். அப்புறம்தான் எந்த வியாதியுமே சூட்சும உடம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், ஆறாவுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் உங்கள் உடம்புக்குள்ள வரும். ஸோ உங்கள் ஆறா சும்மா ஜம்முன்னு இருந்துச்சுன்னா அது சரிப்பா அப்படின்னு வளர்த்தி விட்ருவோம். புரிஞ்சிச்சா? அதுக்கு தான் ரேக்கியை படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. டெய்லி அந்த ரேக்கியை போட்டுக்கிட்ட சக்கா சக்கா சக்கான்னு வளரலாம். புரிஞ்சுதா? சரி கண்ணுங்களா, இப்போ சொல்கிறேன். இந்த ஒரு 7 சக்கரா முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஆதார சக்கராக்கள் 7 அப்படின்ட்டு. முதல்ல 6 சொன்னாங்க, நாங்கள் ரேக்கியில் 7மோ. அதுக்கப்புறம் நீங்கள் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிராணிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 12 சக்கரா பற்றி பேசியிருப்பார். நிறையா சக்கராஸை பற்றி 32 சக்கரா பற்றியும் அவர் பேசியிருப்பார். இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் லேட்டராக வந்து நீங்கள் ரேக்கியில் பெரிய பெரிய கிளாஸ் படிக்கிறப்ப கற்றுக்கலாம். புரிஞ்சிச்சா? இப்போ நான் வந்து இந்த 7 சக்கரா பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிவிட்டு அது எப்படி பவர் பண்ணிக்கலாங்கிறத சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து க்ரௌன் சக்கரா. இதாக இருக்குது க்ரௌன் சக்கரா. இங்கே இருக்கும் க்ரௌன் சக்கரா அப்படிங்கிறது. இதெல்லாம் பெட்டல்ஸை வச்சு கண்ணுங்களா. பெட்டல்னால் 1000 பெட்டல். 1000 இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் மாதிரி மனதோ பாட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எங்கள் தேவின்னு வரும். 1000 இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம் ஏதோ ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் இட் இஸ் லைக் த ஃப்ளவர்ஸ் வித் பெட்டல்ஸ். புரிஞ்சிச்சா? அது வந்து என்னென்னா சொல்லுவாங்கன்னா 4, இப்போ கீழே மூலாதாரம் எடுத்துக்கிட்டோம்னா 4, இங்கே 2 அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஆக்ஷன் நடக்கு நம்ம உடம்புல அப்படின்னா இந்த பெட்டல்ஸ் அடிபடும். முதல்ல அந்த பெட்டலில் ஒன்று வேலை செய்யும், ஒன்று வேலை செய்யாது. அது எப்போவுமே என்னென்னா சக்கராக்கள் வந்து சிக் 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 கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் வேலை செய்யணும். ஏன்னா அப்போ தான் வேணுங்கிறத எடுத்துக்கணும், வேண்டாத விட்டுரும். புரிஞ்சிச்சா? வேண்டாத விட்டுரும், வேணுங்கிறத எடுத்துக்கணும். இதுதான் அதனுடைய ஆக்ஷன். அப்போ சக்தியை எடுத்து பிராண சக்தியை எடுத்து நமக்கு அனுப்புறதுக்கு நம்ம சக்கராக்கள் வேணும் இல்லையா? நீங்கள் மூச்சு விட்றப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் வந்து உங்களுக்கு 20 தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? சேச்சுரேட்டட் ஆக்சிஜன் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து 100% மாறணும். அப்போ உங்கள் மூச்சு தான் அதுக்கு வந்து உதவுது. நீங்கள் கோபப்பட்டுட்டே அப்படின்னா ஷார்ட் பிரத் ஆயிடும். எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருந்தாலும் ஷார்ட் பிரத். இதே டீப் பிரத் அப்பப்போ அப்பப்போ விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த லங்ஸ் நல்லாயிருக்கும், உங்களோட ஆக்சிஜன் சேச்சுரேஷன் நல்லாயிருக்கும். ஏன்னா 100% தேவையில்லை, தேவை இருக்கே. அந்த 100% தேவையில்லாதான் நம்ம என்ன பண்ணோம்? கொரோனாவில் பாதிக்கப்பட்டோம் இல்லையா? ஐயோ அது கிடைக்கலையே ஆக்சிஜன் கிடைக்கலையே அப்படின்னு. ஏன்னா நம்ம யாரும் உடம்ப நல்லா வச்சுக்கல. புரிஞ்சிச்சா? வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இப்படி இருந்திருக்காது, தொத்துக்கு ஆளாயிரும் சீக்கிரமாக. சரி, இப்போ முதல் சக்கரா க்ரௌன் சக்கரா அப்படின்னு பேர். நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அது மாதிரியே சொல்கிறேன். தமிழாக்கம் அதுக்கு நமக்கு சகஸ்ராரம் தோபரம் அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது, அது தேவையில்லை. இப்படியே என்கிட்ட கற்றுக்கோங்க நீங்கள். க்ரௌன் சக்கரா. இந்த க்ரௌன் சக்கராவுடைய கலர் என்ன அப்படின்னா
அதுக்கு வந்து வயலட் இன் நேச்சர் இல்லை க்ரௌன் சக்கரா இந்த இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். புரிஞ்சா கண்ணுங்களா? இதுதான் நிறைய இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்முடைய ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு, நம்முடைய படிப்புக்கு, நம்முடைய நல்ல அறிவுக்கு இது தேவை. இட் இஸ் ஆக்டட் பை. இது என்ன பண்ணுது நமக்கு? இந்த க்ரௌன் சக்கராவுக்கு வந்து என்ன பண்ணுவோம்? பீனியட் கிளாண்ட் ஆக்ட் பண்ணும். புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்லை கண்ணுங்களா, இந்த க்ரௌன் சக்கரா நல்லா இருக்கப்ப நமக்கு என்ன பண்ணும்? தெய்வீகத்தன்மை, அதாவது தெய்வத்தை வணங்குறது, கோயில் போகிறது, அந்த மாதிரிலாம் ஒரு தெய்வீகத்தன்மை கிடைக்கிறதுங்கிறதுக்கு க்ரௌன் சக்கரா. புரிஞ்சிச்சா? நல்லா படிச்சதெல்லாம் பண்ணுறது தான் இந்த க்ரௌன் சக்கரா. இது என்ன பண்ணணும்? இது வந்து எழுதி ரசில் உங்களுக்கு இப்போ அவைலபிள். இது எப்படி பண்ணிக்கணுங்கிறதுக்கு நான் வந்து அதை சொல்ல வரேன். புரிஞ்சிச்சா? இது வந்து எப்படி சக்தி எடுக்கிறதுங்கிறது. இது க்ரௌன் சக்கரா. அடுத்தது என்ன வருது அப்படின்னா ப்ரோ சக்கரா, இடம் தாடை சக்கரான்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோ சக்கரா வந்து என்னென்னா ஆக்சுவலி வந்து இண்டிகோ கலர். நீங்கள் BIPGR எடுத்துட்டிங்கன்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ இல்லையா, எல்லோ, ஆரஞ்சு, ரெட். அதாவது மேலே வந்து வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படி வரும் BIPGRன்னு. அதை கலர் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன கலர் எடுத்துக்கிட்டோம்? இங்கே வந்து என்னென்னா இப்போ இண்டிகோ கலர். இந்த இண்டிகோ கலரை வந்து கரெக்டாக கொண்டு வரணும்னா கொஞ்சம் கஷ்டம். இதே வந்து லெப்டோ லைட்டிங்கில் ஒரு ஸ்டோனில் வந்து இண்டிகோ கலர் கிடைக்கும். அதாவது நவா பழத்தன் தோலை உரிச்சிங்கன்னா என்ன கலர் இருக்கும்? அதுதான் இண்டிகோ கலர். சரி, இப்போ இந்த இண்டிகோ கலரில் நம்ம இதை வைக்கப்போ இந்த சக்கரை என்ன வேலை செய்யும் அப்படின்னா முன்னறிதல், ப்ரிமானிஷன், அப்புறம் ப்ரிமானிட்டரி பவர்ஸ். அது எப்படின்னா போய் பண்ணு தெரியாதா பெரியவங்க சொல்லுவாங்க. இது போய் வந்து போது இல்லை லாஸ்ட்டாக வரப்போதும்பாங்க. அதே மாதிரி அது நொறுக்கா அப்படின்னா நொறுக்கிடுவாங்க. புரிஞ்சிச்சா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தேர்ட் ஐ இல்லையா? அது மட்டும் இல்லை, நம்ம முகத்தில் ஒரு தேஜஸ், அவங்கள பார்த்தாலே ஒரு தேஜஸாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த தேஜஸ் கிடைக்கிறதுக்கு இந்த தேர்ட் ஐ. அது மட்டும் இல்லை, இங்கே என்ன சொன்னோம்? அறிவு. இங்கே ஞானம், பிட்யூட்டரி கிளாண்ட். ஞானம் கிடைக்கிறதுக்கு இது நமக்கு தேவை. இது வந்து ஞானம் வேணும். ஞானம் இருந்தால் தான் எதுவுமே நடத்த முடியும் இல்லை? ஒரு அழகு ஞானம், அதுக்கு வந்து தேர்ட் ஐ. இது நடக்க போதுங்கிறது தெரிஞ்சு போயிடும். வேக்கிக்கு அப்புறம் நிறையா தெரியும். புரிஞ்சிச்சா? அதுக்கு தான் இது. அது பார்த்தீங்கன்னா 2 இதழ். இதை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் ஒரு ஆளுக்கு நாங்கள் வந்து ஆராய்ச்சி செக் பண்ணோம்னா அங்கே எல்லாம் ஓட்டையாக இருக்கும். ஒரு சக்கரை நல்லா இருக்காது. சோலார் பிளக்ஸஸ் மட்டும் தம்மா தக்கடி கூடி இருக்கும். ஏன்னா எல்லோரும் போட்டி போகாமல் கோவம் தாவம் வெறுப்பு பயம் எல்லாம் இருக்கும். புரிஞ்சிச்சா? அது சோலார் பிளக்ஸஸ். அந்த சக்கராவில் வந்து மாட்டிக்குவாங்க. எல்லோரும் மாட்டுவாங்க கண்ணுங்களா. 100%, 100%. புரிஞ்சிச்சா? அப்போ இது வந்து இருக்கு. அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம்? த்ரோட் சக்கரா. த்ரோட்னாலே ப்ளூ. த்ரோட் சக்கரா வந்து ப்ளூவாக இருக்கும். இந்த லாப்பிஸ் லசூலி. புரிஞ்சிச்சுங்களா? இது வந்து சோடாலைட்டு, இது வந்து அமெத்திஸ், என்ன சோடாலைட். இது வந்து லாப்பிஸ் லசூலி. என்ன பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். இந்த லாப்பிஸ் லசூலி என்ன பண்ணணும்னா அருமையான த்ரோட் சவுண்ட். நம்மளுக்கு த்ரோட்டுனால அட்மினிஸ்ட்ரேஷன் உடனே ஆஃபீஸ் தான் நினைப்பீங்க. வீட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது யார்? முதல்ல பொண்டாட்டி புருஷன் வந்து உறவுகள் யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது? பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இருக்க உறவு எப்படி? எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துடும். நீங்கள் கையை அப்படி அப்படி அசைக்கிறீங்கன்னா கூட இட் இஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பாடி. கொஞ்சம் எப்படி பண்ணுறீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இன் த பாடி இல்லை? அப்புறம் அப்படின்னீங்கன்னா அது கூட அட்மினிஸ்ட்ரேஷன். புரிஞ்சிச்சா? அட்மினிஸ்ட்ரேஷன்றது வந்து உங்களுடைய எல்லா விஷயத்துலையும் இருக்குது. வார்த்தைகள் பேசுகிறது, செய்கைகள், ஆஃபீஸ் செய்கை, வீட்டில் செய்கைகள், சமைக்கிறது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன். தேர்ட் ஐ வந்து என்ன இருக்குன்னா த்ரோட் சக்கரா. உங்களுடைய பேச்சு, சில பேர் பேச்சில் அந்த தெரியும் தாங்க தெளிவட்டில் இருக்காங்கங்கிறது தெரியும். எப்பவுமே பேச்சில் கொஞ்சம் பணிவு இருக்கட்டும் கண்ணுங்களா. இந்த காலத்தில் அது இல்லை. ஐ ஆம் த கிரேட். என்ன கிரேட்டு? ஒரு கண்ணில் வந்து ஒரு தூசி விழுந்தால் ரொம்ப தக்கடி கண்ணு உடனே போய் யாராவது டாக்டராக எடுக்க வேண்டியிருக்கு. அந்த லெவலில் இருக்குது. இதில் என்னத்துக்கு நமக்கு பெருமைகளும் இல்லை போட்டிகளும் பொறாமைகளும்? அதனால் த்ரோட் சக்கரா வந்து உங்கள் பேச்சு திறமை எப்படி? பேச்சு திறமை இல்லாதவர்களுக்கு த்ரோட் சக்கரா வந்து ஈஸியாக பேச்சு திறமை கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டோன் யூஸ் ஆகும். புரிஞ்சிச்சா? பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே, எப்போ, எப்படி, எதனால்,
என்ன எதற்கு இதெல்லாம் தெரிஞ்சு பேசணும். புரிஞ்சிச்சுங்களா? அடுத்தது இது வந்து த்ரோட் சக்கரா. த்ரோட் சக்கராக்கு அப்புறம் ஹார்ட் சக்கரா. ஹார்ட் சக்கரா வந்து க்ரீனு. இப்போ க்ரீனில் வந்து இந்த இருக்குது ஜேட் ஸ்டோன். இது க்ரீன். அதில் எத்தனை உண்டோ அத்தனை வந்துருக்கு அந்த பெட்டல்ஸு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பெட்டல் அப்படி வீணாக போனால் கூட நமக்கு அந்த ஃபீல் பண்ணுவோம். புரிஞ்சக்கணுங்களா? நமக்கு நீ மூடு சரியில்லை, நம்ம சரி நீ ஒன்றுமே ஓடலைப்பா அப்படின்னோம்னா சக்கராலுக்கு ஏதாவது ஒன்றும் கோளாறுன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? அடுத்தா இந்த ஹார்ட் சக்கரா இருக்குன்னா அன்பு, பாசம், காதல், பணிவு, இதுக்கெல்லாம் அது ஒன்லி நல்லது மட்டும்தான் இருக்கும் இல்லை? லவ், கம்பேஷன் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் அது இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது ஹார்ட் சக்கராவில். எந்த ஒரு மனிதனுக்கு ஹார்ட் சக்கரா நல்லா இருக்கும், அவன் நல்லா இருப்பான். எங்கேயோ ஒரு இடத்துல ஹார்ட் சக்கரா நல்லா இல்லாமல் ஒரு மனிதன் முன்னேறவும் முடியாது. இது சத்தியமான உண்மை. ஹார்ட் சக்கரா நல்லா இருக்கணும். ஹார்ட் சக்கரா எப்படின்னா நல்ல வார்த்தையில் பேசுகிறப்பே ஹார்ட் சக்கரா பொம்முன்னு அப்படி மலரும். கொஞ்சம் நல்ல வார்த்தைகள் யாரையாவது பார்த்த உடனே எப்போ பார்த்தாலும் யாரையாவது கோடால் சொல்லிக்கிட்டு அவங்கள இறக்கி பேசுறது கண்ணுகளா, அது வேண்டாம் கண்ணுகளா. நான் சொல்கிறேன், நம்ம ஹார்ட் சக்கராவை அடைச்சிரும். புரிஞ்சிச்சா? அதனால் ஹார்ட் சக்கரா நல்லா இருக்கணுமா எல்லாரையும் வாழ்த்துங்க, எல்லாரையும் நல்லா நினைங்க முதல்ல. புரிஞ்சா கண்ணுங்களா? அதான் ஹார்ட் சக்கரா. அன்பு, பாசம், காதல், கனிவு, பரிவு எல்லாமே அங்கே தான் இருக்குது. புரிஞ்சிச்சா? அடுத்தது டைத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ உங்கள் ஹார்ட் சக்கரா ரொம்ப ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வர்ற படத்தில் 10% வந்து தானம் பண்ணணுங்கிறாங்க. அம்மா சாமி அவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க யாரும். 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் யாரும் பண்ண போகிறாங்க. நீங்கள் 2%ஆவது பண்ணுங்கள், 3%ஆவது பண்ணுங்கள். புரிஞ்சுதா? அப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிச்சா? அடுத்தது என்னது? ஹார்ட் சக்கராக்கு அப்புறம் சோலார் பிளக்ஸஸ். சோலார் பிளக்ஸஸ் சக்கரா ஒரு சூப்பர் சக்கரா கண்ணுங்களா. இது வந்து எல்லோவாக இருக்கும். இதுதான் சோலார் பிளக்ஸஸ். இந்த கலர். இந்த சோலார் பிளக்ஸஸ் என்ன பண்ணுன்னா கண்ணுல கோபம், தாபம், வெறுப்பு, பயம், போட்டி, பொறாமை, லொல்லு எல்லாம் அங்கே தான் இருக்கும். இந்த சக்கராவில் தான் இருக்கும். நான் யாருக்கு பார்த்து சோலார் பிளக்ஸஸ் நல்லா இருந்ததா பார்த்ததே இல்லை, அளந்து பார்த்ததில்ல. இன்னொன்று வச்சுக்கோங்க, சோலார் பிளக்ஸஸ்க்கன்னா நம்மளா பார்த்து டெய்லி இப்படி பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். கொஞ்சம் சோலார் பிளக்ஸஸ் கிளென்ஸ் ஆகும். அப்புறம் யாரையா பார்த்து அவங்க மாதிரி நம்ம ஏன் இருக்கணும்னு நினைக்கணும் இல்லை? அவங்களுக்கு என்னப்பா கோடியாக சம்பாதிக்கிறாங்க, சோவாட்டு அவனுக்கு அந்த யோகா இருக்குது சம்பாதிச்சு போகிறான். நமக்கு அந்த எண்ணத்துக்கு அந்த செலவும் இல்லை, அந்த வரவும் வேண்டாம். கரெக்டாக இல்லையா கண்ணுங்களா? நீங்கள் நம்ம 100 கோடின்னு வச்சுக்கோங்க, அவங்க 100 கோடி வாங்க. ஸோ என்ன அந்த 100 கோடி வச்சு என்ன செய்ய போகிறேன்? நமக்கு என்ன தேவை இல்லையே? நம்ம வாய்ஸுக்கு எவ்வளோ வேணும் கணக்கு போட்டு வச்சுக்கோங்க, அது போதும்னு நினைங்க. புரிஞ்சா? அதை விட்டுவிட்டு சம்பாதிக்காங்க இவங்க வேண்டாம் கண்ணுங்களா. நமக்கு என்ன? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கடவுள், ஒவ்வொரு தனித்தனி கடவுள். எப்படி? அப்போ ஒரு கடவுளை அடுத்த கடவுளை பார்த்துக்கிட்டு ஐயோ அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க. துளசி செடி பெரிய மாமரத்தை பார்த்து ஐயோ நீ எவ்வளோ பெரிய மரமாக இருந்து எவ்வளோ பணம்லாம் காக்கிறே, நான் அப்படிலாம் இல்லாமல் சின்ன செடியாக இருக்கிறேன்னு சொல்லலாமா? துளசியினுடைய மகிமை என்ன, மாமரத்தின் மகிமை என்ன, புளிய மரம் என்ன, ஒன்றோட ஒன்றை நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு. மறந்துடக்கூடாது கண்ணுங்களா. அதனால் ஒருத்தங்களை போல் ஒருத்தங்களை ஆண்டவன் படைக்கவே இல்லை. இதுகளுக்குள்ளே பிரச்சனை வந்துடும் அவருக்கு நல்லா தெரியும். புரிஞ்சுதா? வச்சுக்கோங்க. அப்போ சோலார் பிளக்ஸஸ் இவ்வளோ போக ஒரு விஷயம் இருக்காங்க முக்கியமானது. அதுதான் வில் பவர். நான் அடிப்பேன், முடிப்பேன். ஓகே, கும்கும் இங்கே தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா தான், பயம், போட்டி போடாமனா குறைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? அந்த கும்கும் வரும். புரிச்சா கண்ணுங்களா? கும்கும். அதுக்கு தான் இந்த எல்லோ கலர். புரிஞ்சிச்சா? எல்லோ கலர். பெரும்பாலும் சில பேர் எல்லோ கலர் உட்காந்து தான் தியானம் பண்ணுவோம். ஏன்னா டு இம்ப்ரூவ் த சோலார் பிளக்ஸஸ். நீங்கள் ஆரஞ்சு கலர்லேயே உட்காந்து தியானம் பண்ணலாம். ஏன்னா அது வந்து இந்த சக்கராக்கு கீழே ரெட் கலரையும் போட்டுக்கலாம், ஆரஞ்சு கலரையும் போட்டுக்கலாம். அது வந்து நம்ம இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஆனால் நம்மளுடைய பேசிக் சக்கராக்கும் நம்மளுடைய சேக்கல் சக்கராக்கும் ஆனால் எல்லோ வந்து நம்மளை சாஸ்வட் பண்ணுறோம். என்னென்னா உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். க்ரீனை தான் வந்து ஹாஸ்பிட்டலாக வைப்பாங்க. ஏன்னா அது ஹார்ட் சக்கரா கூடியது, உங்களுக்கு சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்னு க்ரீன் எமினேஷனுக்காக. புரிஞ்சிச்சா? சரி. அடுத்தது என்ன சொன்னோம்? நம்ம சோலார் பிளக்ஸஸ் சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து ஆரஞ்சு கலர் சேக்கல் சக்கரா
அப்படி இல்லை அப்படின்னா செக்ஸ் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருக்குது சேக்கச்சா. அது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர். அந்த எக்ஸாக்ட் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் கார்னீலியன். எக்ஸாக்ட் கலர் கிடைக்காது. அது வந்து எங்கே இருக்குது? தொப்புளுக்கு 3 வரலுக்கு கீழே இருக்குது சேக்கல் சக்கரா. இது என்ன பண்ணால் ரீப்ரொடியூஸ். இப்போ யாருக்கா குழந்தை இல்லைன்னா அங்கே ஏதோ சக்கராவில் கோளாறு. அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் குழந்தை இல்லாமாங்க. அவங்க இங்கே வந்து க்ளீன் பண்ணி சக்கராவை க்ளீன்ஸ் பண்ணி வந்து செக் பண்ணி அவங்க வீட்டையும் செக் பண்ணிட்டாங்கன்னா குழந்தைக்கு உடனே வந்துடும். புரிஞ்சுதா? நிச்சயமாக இது எவ்வளோ நடந்திருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு 30 வருஷத்துக்கு எவ்வளோ சர்வீஸ் பார்த்துருப்பாங்கன்னா என்ன. அதனால் இது வந்து சேக்கல் சக்கரா வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் ஆகுது. அதுதான் வந்து இந்த கிளாண்டையும் பார்த்துக்குது, நம்மளுடைய அட்ரினலையும் அதான் பார்த்துக்குது. இது ஒன்றொன்றும் கிளாண்டோடு சம்மந்தப்பட்டது. பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், இது வந்து தைமஸ் கிளாண்ட். சோலார் ப்ளெக்ஸஸ்க்கு வந்து என்ன கிளாண்ட் வரும்னா பேங்க்ரியாஸ் வந்துடும், பேங்க்ரியாட்டிக் கிளாண்ட். புரிஞ்சுதுங்களா? அப்போ நமக்கு ஏன் டயபெட்டிக் நிறையா இருக்குது உங்களுக்கு புரியுதா? இப்போ we are all getting into the problem, so the pancreas வந்து ப்ராப்ளம் ஆகிடும். புரிஞ்சா? பேங்க்ரியாஸ் தான் அதுக்கு உண்டான அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெடிக் சக்கரானே ஒன்று இருக்குது, அதெல்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது வந்து என்னது நேவல் சக்கரா அப்படின்னு சொல்கிற சேக்கல் சக்கரா, செக் சக்கரா, அதெல்லாம் ஒரே பேர் தான். தொப்புளுக்கு கீழே 3 வேலை கீழே இருக்குது. இது என்னத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா ஒவேரியன் கிளாண்ட்ஸு, கொனாட்ஸு, டெஸ்டிகுலர் கிளாண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கணும். டெஸ்டிகுலர் கிளாண்ட்ஸு, ஒவேரியன் கிளாண்ட்ஸு அதுக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ண, அப்போ மகப்பேறு சம்மந்தப்பட்டது எல்லாமே இங்கே பார்த்துக்கணும். புரிஞ்சிச்சா? சம்டைம்ஸ் இந்த சக்கரா சரியில்லாமல் மற்ற எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் இந்த சக்கரா வந்து போயிருக்கும். அதை நம்ம சரி பண்ணிடலாம். புரிஞ்சாக்கணுங்களா? அதான் சேக்கல் சக்கரா. அப்புறம் என்னது கடைசியாக பேசிக் சக்கரா அப்படிங்கிறது. நீங்கள் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை முடிகிற சர்வீக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கும். ஆண்களுக்கு ஸ்கோட்டத்துக்கு பின்னால் இருக்கும். புரிஞ்சுதா? இது வந்து பேசிக் சக்கரான்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக் சக்கரா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டோட்டல் வைட்டாலிட்டி. அவங்கள பார்த்தாலே கிச்சுக்கிட்டு இருப்பா, ஜம்முன்னு இருக்கிறாங்க இல்லை. அவங்கள பார்த்தா யாராவது சொல்லுவாங்களா இந்த வயசுன்னு, அப்படி இப்படின்னா புகழ்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த நம்ம ஆல் சக்கராஸை பேலன்ஸாக இருக்கப்போ மட்டும்தான் தட் வைட்டாலிட்டி வில் கம். வி கேன் அச்சீவ் சம்திங் இல்லை, வி கேன் டாக் டு எனி ஹவர்ஸ், வி கேன் ஒர்க் ஃபார் எனி ஹவர்ஸ். அந்த தைரியம் கொடுக்குறது எதுன்னா அது பேசிக் சக்கரா. அதான் இது. இப்போ இந்த எல்லா சக்கராவும் வச்சு தான் உங்களுக்கு எனர்ஜி நேரத்தில் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், இதை எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கே தோணும் நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்குப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசிக் சக்கரா டல்லாக இருக்குன்னு அர்த்தம். உடனே இதை கையில் எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி வச்சுருக்கீங்க. அப்புறம் படுத்துக்கிட்டு அந்த இடத்துல இதை தூக்கி வச்சுக்கலாம், அதுவும் தவறு இல்லை. படுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் வைங்க, அதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா ஸ்டோன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை எல்லா சக்கராவும் வரிசையாக டப்பாலே கொடுத்துருப்பாங்க, அந்த வரிசையாக வச்சுக்கிட்டு படுத்துக்கலாம். புரிஞ்சிச்சா? அது 1 2 முறை. அடுத்தது என்னென்னா பேசாமல் இது என்ன பண்ணுறீங்க, கொஞ்ச நேரம் ஒரு தண்ணி ஒரு டம்ளர் வச்சு அது ஒரு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வைக்கணும். மூடி வச்ச தண்ணி மேலே இதை வைங்க, ஏன்னா இதில் கோல்டில் எது கொடுத்துருக்கனால. ஏட்டா அதே வெறும்னா ஸ்பூன் கூட வாங்கி தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். ஆனால் இதை தண்ணிக்குள்ளே போட வேண்டாம். அந்த தண்ணி மூடி வச்சு அது மேலே வச்சுருக்கேன். வச்சுட்டு இன்னும் இந்த சக்கரா பற்றி நாங்கள் நம்பர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து நம்பர்லாம் இது பண்ணிக்கோங்க. லெட்டர் அது இன்னமும் வரும். புரிஞ்சுதா? அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்தந்த சக்கராவை பவர் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ 7 சக்கரா மேலேயும் இதை வச்சு விட்ருங்க. 7 சக்கரா மேலேயே வச்சு விடுங்க. சூப்பர் பவர். சரி, மனசு சரியில்லையா, புட்டி சோலார் ப்ளெக்ஸஸை கொண்டாங்க கையில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துலேயே வச்சு 4 சட்டக்கில் வச்சுப்பேன். கொஞ்சம் வயிற்றில் ஏதாவது கோளாறுனா சோலார் ப்ளெக்ஸுக்குள்ளே வச்சுக்கோ நாங்கள்லாம். ஆமாம், ஒரு க்ரீன் சோலா எடுத்து உள்ளே வச்சுருவோம் இல்லை. அது சரி. அப்புறம் பேசுகிறதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு ஏதாச்சுன்னா இதை கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுக்கோங்க, கேட்டால் அதை வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? அந்தந்த இதை நீங்கள் தான் யூஸ் பண்ண கற்றுக்கணும் கண்ணுங்களா. நம்ம எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அதை நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? இதெல்லாம் சூப்பர். இதை வந்து உங்களுக்கு கிடச்சி இதை பண்ணி தான் இங்கே வாங்க. எனர்ஜி லெவல் இஸ் ஸோ ஹை. எனர்ஜி எப்படி பார்க்க கற்றுக்கணுமோ நீங்கள் ரேக்கிக்கு வாங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் ஒரு மாலை. இது என்ன அப்படின்னா பெரிடாட். பெரிடாட் என்னது? க்ரீன். இது வந்து ஹார்ட் சக்கராவை இது பண்ணும். அது மட்டும் இல்லை, எல்லாமே வந்து பெரிடாட்டில் போட்டிருக்கேன். அதோட பிச்சு போட்டிருக்கேன். இந்த பிச்சு வந்து எல்லா விதத்துக்கும் நான் சொல்லிட்டேன், அது எதாரோடையும் ஒத்து போகும் பிச்சு. அதனால் பெரிடாட் போட்டிருக்கேன். பெரிடாட் இஸ் அ வெரி பொட்டன்ஷியல் ஸ்டோன். கொஞ்சம் அரிதாக கிடைக்கும் பெரிடாட். அவ்வளோ ஈஸியாக பெரிடாட் கிடச்சிடாது. ஒரிஜினல் பெரிடாட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். புரிஞ்சா கணக்குல
பெரிடாட்டு சர்டன் சோன்ஸ் கெட் இட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெரிடாட் வந்து எனக்கே இப்போ தான் நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. புரிஞ்சிச்சா? பெரிடாட்டு இந்த பெரிடாட்டை போடுறப்பே நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த சக்கராவனுடைய இதை. புரிஞ்சிச்சா? அடுத்தது என்ன அப்படின்னா தோடு அதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் இக்கிலி பிக்கிலி, இது எல்லாமே இக்கிலி பிக்கிலி சேர்த்து போட்டுக்கிறது சும்மா. ஓகே, இதுதான். இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்த்தினஸில் அவைலபிள். நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்களும் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. என்ன நீங்கள் கேட்டாலும் அவங்க சொல்லித் தருவாங்க. ஓகே, கற்றுக்கோங்க. ஓகே சொல்லுங்களா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்களா. பாய்.